தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இணைச்சட்டம் அதிகாரம் 10 கட்டளைகளை மோசே மீண்டும் பெறுதல். அந்நாளில் ஆண்டவர் என்னை நோக்கி, முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறி என்னிடம் வா. மரத்தால் ஆன பேழையையும் உனக்காக செய்து கொள். நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளில் இருந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளிலும் எழுதுவேன். நீ அவற்றை பேழையில் வை என்றார். எனவே சித்திம் மரத்தாலான ஒரு பேழையை செய்தேன். முன்னவை போன்ற 2 கற்பலகைகளை வெட்டி எடுத்தேன். அவ்விரு கற்பலகைகளையும் என் கையில் எடுத்துக்கொண்டு மலைமேல் ஏறினேன். சபை கூடிய நாளில் மலையில் நெருப்பி நின்று உங்களுக்கு கூறிய 10 கட்டளைகளை முன்பு எழுதியது போலவே ஆண்டவர் அப்பலகைகளில் எழுதினார். பின்னர் அவர் அவற்றை என்னிடம் கொடுத்தார். அப்பொழுது நான் திரும்பி மலையில் இருந்து இறங்கி நான் செய்திருந்த பேழையில் பலகைகளை வைத்தேன். ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி அவை அங்கே உள்ளன. அதன்பின் இஸ்ரேல் மக்கள் பெனியாக்கானுக்கு அருகிலுள்ள பெயரோத்திலிருந்து மோசேராவுக்கு பயணம் செய்தார்கள். அங்கே ஆரோன் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அவர் மகன் எலெயாசர் அவருக்கு பதிலாக குரு ஆனார். அங்கிருந்து அவர்கள் குத்கோதாவுக்கும் தொடர்ந்து பாய்ந்தோடும் ஆறுகள் உள்ள யோற்றுபாத்தாவுக்கும் பயணம் செய்தார்கள். அந்நாளில் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சுமக்கவும் இந்நாள் வரை இருப்பது போல ஆண்டவர் திருமுன் நின்று பணிபுரியவும் அவருடைய பெயரால் ஆசி வழங்கவும் ஆண்டவர் லேவியின் குலத்தை தனித்து வைத்தார். எனவேதான் லேவியருக்கு தம் சகோதரர்களுடன் பங்கு இல்லை, உரிமை சொத்தும் இல்லை. உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருப்பது போல ஆண்டவரே அவர்களது உரிமை சொத்து. முதன்முறை போன்றே நான் 40 பகலும் 40 இரவும் மலை மீது தங்கி இருந்தேன். மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் என் மன்றாட்டை கேட்டார். உங்களை அழிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஆண்டவர் என்னிடம், நீ எழுந்து மக்களுக்கு முன் புறப்பட்டு செல். நான் அவர்களுக்கு அளிப்பதாக அவர்களின் மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்குள் சென்று அதை அவர்கள் உடைமையாக்கி கொள்ளட்டும் என்றார். கடவுள் எதிர்பார்ப்பவை. எனவே இஸ்ரவேலரே, உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி அவர்தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கின்றார்? விண்ணும் விண்ணின் வானங்களும் மண்ணும் அதில் உள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன. இருப்பினும் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அன்பு கூர்ந்தார். அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களினின்றும் இந்நாளில் இருப்பது போல தெரிந்து கொண்டார். ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள், வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், இறைவர்க்கெல்லாம் இறைவன். மாட்சியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரே. அவர் ஓர வஞ்சனை செய்வதில்லை, கையூட்டு வாங்குவதும் இல்லை. அனாதைகளுக்கும் கைம்பெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே. அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே. அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள், ஏனெனில் எகிப்தில் நீங்களும் அந்நியராயிருந்தீர்கள். உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள், அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி கொள்ளுங்கள். அவர் பெயராலே ஆணையிடுங்கள். அவரே உங்கள் புகழ்ச்சி, அவரே உங்கள் கடவுள். உங்கள் கண்கள் கண்ட ஆற்றல் மிகு அச்செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே. உங்கள் மூதாதையர் 70 ஆள்களாய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ
உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வானத்து விண்மீன்கள் போல் பெருக செய்துள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்குரியவர்களே, யாவே இறைவன் என்ற சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுதினமும் வாசியுங்கள். விவிலியத்தை எடுத்து வாசியுங்கள். வாசிக்க முடியாதவர்கள் நம்முடைய யாவே இறைவன் என்ற நம்முடைய சேனலில் உள்ள பிளேலிஸ்ட் பக்கத்தில் தொடக்க நூல் முதல் உள்ள அனைத்து அதிகாரங்களையும் கேளுங்கள். இந்த விவிலிய வாசிப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஆண்டவரை நாடி செல்லும் பொழுது, ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கும் பொழுதும், அவருடைய வழிகளை கடைபிடிக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மை பழுகி பெருகச் செய்வார். ஆண்டவர் உங்களை நீண்ட ஆயுளினாலும் நிறைவான செல்வத்தினாலும் குறைவில்லாத மகிழ்ச்சியினாலும் நிரப்பி ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.